குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாசம் 10ஆம் நாள் 23/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. இன்று தாயுமான சுவாமிகள் அவர்களுடைய குருபூஜை நாள். அதே போல நீலகண்ட சுவாமிகளுடைய குருபூஜை நாட்கள். பல இடங்களிலே இவ்வாறு இந்த தாய்மான சுவாமிகளுடைய குருபூஜை வழிபாடுகள், நீலகண்ட நாயனாருடைய குருபூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலாக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டி சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்வதும், சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வதும் சிறப்பை தரக்கூடியது. நாம் இந்த குரு வழிபாடு, அதேபோல மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நாம் எல்லாம் குடியிருந்த கோயில் என்றெல்லாம் பேசுகிறோம், படித்திருக்கிறோம், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், மேடைகளிலே பேசுகிறோம். இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரம். அப்பா அம்மாவுக்கு வயசானவுடனே கொண்டு போய் முதியோர் இல்லங்களே விடுவதற்காக ஆங்காங்கு முதியோர் இல்லங்கள். இது வெளிநாடுகளிலே நடைபெறுகிறது. வெளிநாட்டுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று வைத்துக்கொள்ளலாம். நமது நாடு இங்கே பெற்றோர்களை தெய்வமாக போற்றிய நாடு, அதுவும் சைவ மக்கள் வாழுகின்ற நாடு. உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று உலகத்துக்கு சொன்னவர் விநாயகப் பெருமான். மூல பொருளாக முதல் கடவுளாக விளங்குகின்ற இந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் தான் உலகத்துக்கு தெய்வம் என்றும், முதல் தெய்வமாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமானே உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று உலகத்துக்கு சொன்னவர். அவ்வாறு அந்த சமய வழிபாட்டிலே வந்த நாம் நம்முடைய வயதான பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே, இன்பகங்களிலே விடுவதற்கென்று திறந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் திறந்தார் என்றால் கதை வேறு. இதை இப்பொழுது பிறருக்கு எடுத்து கூற வேண்டியவர்கள், அறிவுரை சொல்ல வேண்டியவர்கள், அவர்களே இந்த தவறை செய்கின்ற பொழுது இது இறைவன்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்த சந்ததியை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற சந்ததிக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அப்பா அம்மா தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை, அவர்கள்தான் அப்பா அம்மா என்று சொன்னால்தான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த எண்ணங்கள் இருப்பார்கள். இது ஆரம்பத்திலேயே வயசானவுடனே கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விடுவதற்காக இங்கே முதியோர் இல்லங்கள் திறக்கிறோம், காப்பகங்கள் திறக்கிறோம் என்று ஆங்காங்கு இப்ப பல இடங்களிலே இந்த முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டு வசூல் பண்ணப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புவார்கள். அது நல்ல ஒரு வசூலாக
அமைகிறது என்பதனாலும் பலர் திறக்கிறார்கள். இவ்வாறு திறந்து விட்டு அங்கே இருப்பது 4 பேராக இருக்கும். மாதம் செலவு 3 லட்சம் 4 லட்சம் காட்டுவார்கள். இருப்பது 3 பேரோ 4 பேரோ தான். வெளியிலிருந்து பணம் வருகிறது. அதற்காக இவ்வாறான ஒரு காப்பகங்கள் திறக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு காப்பகங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு இல்லங்களும் காப்பகங்களாக இருந்து பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். 1000-ல் ஒருவர், 1,00,000-ல் ஒருவர் குழந்தை இல்லாது இருக்கிறார்கள், அவருடைய உறவினர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். இதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு அவ்வாறு யாரும் இருக்கவில்லையா? குழந்தை இல்லாதவர்களுக்கு முந்தி வாழ்ந்ததில்லையா? இதற்கு முந்தி வயதானவர்கள் இருந்ததில்லையா? காப்பகத்திலே தான் இருந்தார்கள். ஏன் இந்த புதிய கலாச்சாரம்? அதுவும் பிறருக்கு அறிவுரை சொல்ல வேண்டியவர்கள் இவ்வாறு செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காப்பகம் தேவையில்லை, முதியோர் இல்லம் தேவையில்லை, இன்பகம் தேவையில்லை. ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு காப்பகங்களாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து இது பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வறியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் இந்த உலகம், நான் யார் யாரோடு பழக விரும்புகின்றேன், உறவை ஏற்படுத்த விரும்புகின்றேன், தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன் என்று ஒரு கணம் சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் நட்பை, அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது மிகவும் நல்லது, தேவையானது, போற்றுதற்குரியது. அதே வேளையிலே நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வலியோர்களாக, செல்வந்தர்களாக, செல்வாக்குடையவர்களாக, எமக்கு தேவையானவர்களாக மட்டும் இல்லை. அதே வேளையிலே இந்த சமூகத்திலே ஏன் எங்களுடைய குடும்பங்களிலும் வறியோர்களாக, அதாவது ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாமல், அல்லது எமக்கு பிடித்தவர்களாக அல்லாமல், அல்லது எங்களோடு ஒத்து போகாதவர்களாக, அல்லது எங்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய எண்ணங்களுக்குள்ளேயும் ஒரு பெரும் இடைவெளி இருப்பதாகவும், அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய விருப்பு, அவர்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு வித்தியாசமானதாக இருந்தாலும், நாங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழ விரும்புகின்றோம், அவர்களோடு எங்களுடைய உறவாடல்களை தொடுக்க விரும்புகின்றோம். இவர்களை தட்டி கழித்து, இவர்கள் என்னுடைய இந்த சர்க்கிள், என்னுடைய இந்த வட்டத்துக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கலாம். இவரை சந்திக்காமல் இருந்தால், இவர் என்னிடம் வராமல் இருந்தால், இவரோடு நான் பேசாமல் இருந்தால், இவரை நான் ஒதுக்கிவிட்டால், இவரை இல்லாமாக்கி விட்டால், இவருடைய பிரசன்னம் எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய பணியை நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது, அவர் தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உயர்வானவர்களோடு, செல்வாக்குடையவர்களோடு அவர் ஒத்து போயிருக்கலாம். அதன் வழியாக அவர் மிகவும் ஒரு விதத்திலே அவர் பலராலும் பாராட்டப்படக்கூடியவராக இருந்திருக்கலாம். ஏன் அவரிலே குறை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால், சமுதாயத்திலே இருந்த ஏழையர்கள் மீது அதீத அன்பும் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருந்தார். அவர்களை தூக்கி விட வேண்டும், அவர்களுடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி அவர்கள் சந்திக்க வேண்டும், அவர்கள் மீண்டும் மீண்டும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை பெற வேண்டும் என்று பாடுபட்டார், உழைத்தார், குரல் கொடுத்தார், நன்மை செய்தார். அவர்கள் பக்கமாக, அவருடைய கட்சி சார்பாக
அவர் இணைந்திருந்தார். கடவுள் ஏழையர்களுடைய கடவுள், அனாவீம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சமூகத்திலே யார் யார் நொந்து போய் வலியுற்றோராக அவர்கள் துன்பங்களை சுமந்து செல்கின்றார்களோ கடவுள் அவர்கள் சார்பாக நின்று போராடுகின்றார். அவர்களை தூக்கி விட வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். எப்படி அவர்களுடைய வாழ்வு உன்னதமான வாழ்வு, மேன்மையான வாழ்வாக மலர முடியும் என்று நானும் நீங்களும் சிந்திப்போம். எங்களுடைய பங்களிப்பு என்ன? இன்று கடவுள் என்னிடம் எதை கேட்கின்றார்? அடுத்தவர்கள் மட்டில் நான் எப்படி அவர்கள் மீது அக்கறை உள்ளவராகவும் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு நல்ல மனிதனாகவும் நான் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இறைவன் இந்த நாளிலே நிறைவான ஆசீர்களை நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வழமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வழமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா?
அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.